இந்த வரும் வாரம் உங்களோட லவ் பாண்டிங்கில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன, இல்லை எதிர்பாராத திருப்பங்கள் ஏதாவது இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வரும் வாரத்திற்கான ப்ரெடிக்ஷன் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கானது. இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் லவ் பாண்டிங்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, எப்படி உங்களோட லவ் பாண்டிங்கை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறாரா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸில் எடுக்கிறோம். அவரோட பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, 2, 3 நீங்கள் நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்ட்ஸ் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, அதனால் நம்பர் வச்சு சூஸ் பண்ணுங்கள். 1, 2, 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வரும் வாரம் ஒரு சில விஷயங்கள்லேருந்து, அதாவது இது என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பௌர்ணமி தினம். யாருக்கெல்லாம் வந்து ஃபுட் டொனேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்மளோட ஹோமுக்கு ஆதரவற்ற அந்த பெற்றோர் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் நபர்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி, உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. இதை தாண்டி லைஃப்பில் வேறு என்ன இருக்குது, எனக்கு வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த லைஃப் வந்து ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு நெருடலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இது எனக்கு வந்து கண்டிப்பாக நான் இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு சில பேர் நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது நல்லது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள் இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் இது அவேக்னிங் ஏற்படலாம். நீங்கள் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய லைஃப் சேஞ்சஸ் நடக்கலாம். நீங்கள் அதனால் இப்போ இருக்கிற இந்த ஒரு சில விஷயங்களை விட்டு, அந்த நபரை விட்டு நீங்கள் வெளியே வர்றது நல்லது. ஓகேவா? ஸோ சில பேருக்கு வந்து இந்த வரும் வாரம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முக்கியமான முடிவுகள், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை உங்களை விட கொஞ்சம் நல்ல ஞானத்தில் ஒரு பெரியவங்க, இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஐடியா கேட்டு அவங்க சொல்கிற ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா ஹையர் செல்ஃப், அதாவது ஒரு மாஸ்டர் மாதிரி, அதாவது குரு ஸ்தானத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குருமார்களுடைய அந்த ஃபாலோப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்களோட வழிகாட்டுதலை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவரத்துக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த வரும் வாரம் உங்களோட டிவைன் கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கணும். அதான் சொன்னேன், குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட உதவி நீங்கள் கேட்கணும். அவங்களோட ஹெல்ப், அவங்களோட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வரும் வாரம் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்ஸான ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க, இல்லைன்னா குருமார்கள்கிட்ட ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட புதிய ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐடியாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா, இதில் ஒரு டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குமா, அதுக்கு தான் அதை சொல்கிறாங்க. சரியா? முக்கியமான முடிவுகள் இந்த வரும் வாரத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, சில பேருக்கு ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள், இடமாற்றம், அந்த மாதிரி கூட தெரியுது. இது வந்து லவ் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான், லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்காக நான் பார்க்குறேன். பட் வந்து அவங்களுக்கு ஒரு நியூ ஷிஃப்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? அது இடமாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்லைனா இந்த முக்கியமான உறவுக்கிட்டேருந்து நீங்கள் அந்த ஒரு மாதிரி அந்த இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை, அந்த பாண்டிங் வந்து செட் ஆகலை. அதனால் நீங்கள் ஒரு நியூ ஐடியா உங்களுக்கு வச்சுருக்கீங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் பவரில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு ஆலோசனை கேட்டு பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட வழிகாட்டுதல், டிவைனோட ஹெல்ப் கேட்கணும். நீங்கள் சில பேர் வந்து அதை வந்து நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க, அதனால் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு.
இந்த வரும் வாரம். ஃபைல் 1க்கு நான் சொன்ன விஷயம் எப்படி பொருந்தி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்குன்னா ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து மேட்ச் ஆகலை, எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. பழைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். வீடியோட எண்டில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. பழைய பதிவுகளில் கண்டிப்பாக உங்களுக்கான சுச்சுவேஷன் அந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு லைக் கொடுத்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடும் பொழுது உங்களோட எனர்ஜியை இங்கே சேனலுக்குள்ளே வைக்கிறீங்க. இது வந்து எனர்ஜி ப்ரொடிக்ஷன். அதனால் உங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கிடைக்கலன்னா அது வந்து ரீடிங் ஏஞ்சல்ஸ் மேலெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. எனக்கும் ஏஞ்சல்ஸ் எல்லாமே நீங்கள் 3 அதாவது உங்களுக்காக தான் இந்த ப்ரொடிக்ஷனு. உங்கள் எனர்ஜி லோவாக இருக்கும் பொழுது உங்களுக்கான மெசேஜ் வராது. யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப எனர்ஜி வந்து நல்ல பவராக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு வந்துடும். ஓகேவா? அந்த எனர்ஜியை எடுத்துட முடியும். ஒரு சிலருக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்குது, பிலீவ்னஸ் இல்லாமல் இருக்கீங்க, அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களோட அந்த விஷயங்கள் வர்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வர்றது கஷ்டம். ஓகேவா? ஏன்னா லோயர் எனர்ஜியில் இருக்கும் பொழுது ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னும் போது சில பேருக்கு வராமல் கூட போகலாம். அதனால் நான் வந்து டெப்த்தாக நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே பேசியிருப்பேன். இந்த லவ் பாண்டிங் பற்றி, இது ஏன் இந்த மாதிரி லவ் லைஃப்பில் உங்களுக்கு கைடன்ஸ் பிளெஸிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் எல்லாமே வந்து பழைய வீடியோ பதிவில் கொடுத்துருப்பேன். அது ஒரு சிலருக்கு ரெசினேட் ஆகாதவங்க நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அது ஏன் ரெசினேட் ஆகலைங்கிற அந்த மேட்ரு சொல்லிட்டேன். ஓகேவா? இனிமேல் அப்போது நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கமெண்ட்டில் வந்து உங்களோட விஷஸை சொல்லிவிட்டு ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி ரேக்கி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. லெவல் 1 யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம். அதோட டேரோட் ரீடிங் கிளாஸ், ஏஞ்சல் கிளாஸ் மற்றும் பஞ்சபட்சி சாஸ்திரம், இது மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் இந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஏன்னா சேனலில் நீங்கள் பதிவிடும் பொழுது நீங்கள் அந்த நம்ம வந்து கனெக்ட் ஆகிடும். நீங்கள் நான் இங்கே யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மூலமாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? இப்போ ஃபைல் 2க்கு பார்க்கலாம். ஃபைல் 2 ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரும் வாரம் உங்களுக்கு உங்களோட மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்கன்னா, கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட லவ் பாண்டிங் கொஞ்ச நாளாக 2 பேருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குது, சரியான பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயின்னு இருக்கும். சில பேருக்கு ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் ஒரு இணக்கமாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒன்று செய்வீங்க, அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், நீங்கள் ஒன்று செய்வீங்க. இந்த மாதிரி எளியும் பூரியமாக இருந்தாலும் இந்த வரும் வாரத்தில் உங்கள் நபர் உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம், உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க. நீங்கள் 2 பேருமே இணைந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் இந்த உறவை வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், நெக்ஸ்ட் சில பேர் லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ என்கேஜ்மெண்ட் முடித்தவங்க வந்து மேரேஜ்க்கு கொண்டு போகிற மாதிரி. ஸோ அடுத்த கட்டம் நீங்கள் வந்து உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போக போகிறீங்க. இது லவ்வர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இருக்கவங்க உங்களோட லவ் பாண்டிங் உங்கள் 2 பேரோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போகுது. சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக போகுது. சரியா? ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்கிறாரு, பிளெஸிங்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க இது கலெக்டிவாக வருது. ஒரு சிலர் நல்ல ஒரு டிவைன் எனர்ஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது உங்கள்கிட்ட இவ்வளோ நல்ல பவர் இருக்கா, என்கிட்ட கூட இவ்வளோ நல்ல பவர் இருக்குமா அப்படின்லாம் கூட யோசிப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு உங்கள் எனர்ஜி நல்லா இருக்குது. நீங்கள் வரும் வாரத்தில் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, என்ன ப்ரேயர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ மூன் டே வருது, ஃபுல் மூன் டே வருது இல்லையா, பௌர்ணமி தினம். அன்றைக்கி நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஏதாவது தெரிஞ்சால் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இனிஷியேஷன் வாங்கியிருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட அவங்க கொடுத்த அந்த மந்திர தீட்சை
அந்த இதெல்லாம் வந்து போட்டு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து அந்த மந்திர தீட்சையெல்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அது இன்னும் நல்லா உங்களுக்கு பவர் கொடுக்கும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் சரியாகி சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைத்தன்மையோடு இதை செய்யுங்க. செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது நடக்கும். ஒரு சிலர் வந்து நீங்கள் வரும் வாரத்தில் உங்களோட லவ் பாண்டிங்லேருந்து பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட மைண்டில் வந்து அதாவது உங்களோட என்ன சொல்கிறதுன்னா மனம் ரொம்ப சோர்வடைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு எப்படின்னா உங்களோட பர்சனல் ஃப்ரீடம் உங்களுக்கு இல்லை. அந்த இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு இது வந்து இதுவாக கொடுக்குறாரு, ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாரு. சுற்றி இருக்கிறவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணிக்குவாங்க. அதனால் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. உங்களோட ஆக்ஷனுக்கு மற்றவங்க வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்டெல்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ராபேக் ஆகும். ஃபேக்கான மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களை வந்து நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட என்ன சொல்கிறதுனா உண்மைத்தன்மையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நிலச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு விஷயமும் நெகட்டிவாக பண்ணாமல், நெகட்டிவ் தாட்டை ஓட்டாமல் பாசிட்டிவாக இருக்கீங்களா அப்படின்னு உங்களையே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனஸ்ட்டாக இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்கள் ஆனஸ்ட்டாக இருங்க. சீக்ரெட் அதாவது நீங்கள் வந்து சில சீக்ரெட்ஸ்லாம் வந்து நீங்கள் வெளியில் வந்து இது பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே நிறைய சீக்ரெட்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சிலர் ரொம்ப இந்த வரும் வாரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான முடிவெல்லாம் எடுப்பீங்க. அடிக்கடி உங்களுக்குள்ளே வந்து சண்டை நடக்கும், திரும்ப செய்வீங்க, திரும்ப சண்டை நடக்கும், இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிட்டு இன்னொரு லைஃப் வரும், இன்னொரு லவ் லைஃப் வரும், திரும்ப அவங்களும் பிரேக் ஆகும். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் வர மாதிரி தெரியுது. அதனால் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 21 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் 21 டேஸ் அட்டென்ட் பண்ணி உங்களோட விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து முன்பதிவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் அவைலபிள். முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில பேருக்கு சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள் உறவினர்கள் கொஞ்சம் ஃபேக்காக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட டிசிஷன் கேட்காதீங்க. உங்களோட விஷயங்களை நீங்கள் வந்து கையாளணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆனஸ்ட்டாக இருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இது பைல் 3க்கு. ஸோ இந்த 3 பைல் ரீடிங்குமே வந்து ஒரு சூப்பரான கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு. ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் இருக்குது. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் டெப்த்தாக நீங்கள் நிறைய பேருக்கு இது வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து நம்மளோட ரீடிங் ரொம்ப 1/2 hour மேலே போகுது. அதனால் நான் வந்து 3 பைலாக வச்சு கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். இன்னும் டெப்த்தாக நீங்கள் டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் புக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.